ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய புதினா சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புதினாவை நல்லா பறிச்சிக்கிட்டு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அதில் மண் இருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். கூட நான் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. புதினா அதை விட ரொம்ப நல்லது. என்னென்னா பசி உணர்வை தூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடும். அதுக்காக புதினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை வாஷ் பண்ணதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளியும், அதுக்கப்புறம் 5-6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி நான் தோல் நீக்கி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம இப்போ ஜாரில் சேர்த்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா அதையும் அரைச்சிக்கலாம். அதை நல்லா ஃபுல்லாக திரியாக இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டே இங்கே பார்த்திங்கன்னா அது கூட என்னென்ன நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன இது கூட ஆட் பண்ண போகிறோம்னா, கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா விழுதையும் பார்த்திங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போதே. அதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருந்தது. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இப்போ பாருங்க நல்லா திக்காகிட்டு அந்த ஆயில் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ ரைஸ் ஆற வச்ச ரைஸ் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா உங்களுக்கு பாருங்க அல்வா பதத்துக்கு சுருண்டி வருது. இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும். இப்போ நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதிகமாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஆற வச்ச சாப்பாடையும் நான் வானலில் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா பலன்ட்டு. அவ்வளோதான். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை கருணக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.